இந்த உலகத்துல நிறைய விதிகள் இருக்கிறது. லாஸ்ன்னு சொல்றோம். கிராவிடேஷனல் லா, புவியீர்ப்பு விதி என்று சொல்லப்படுகிறது போல வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு பல விதிகள் இருக்கிறது. அதுல முக்கியமானதும் முதன்மையானதும் த லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பின் விதி. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே அடைவீர்கள். நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, ஆனா நாம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைச்சிருது. அதனாலதான் நிறைய பேர் தோல்வியில இருக்கிறாங்க. ஏன்னா அநேகர் தோல்வியை தான் விரும்புறாங்க அல்லது எதிர்பார்க்கிறாங்க. இதை உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா வெற்றி பெறணும்னு நினைக்கிறத விட தோத்துறக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தோல்வி தான் உங்களுக்கு வந்துடும். நாம நிறைய நேரத்துல பாதகமானதை தான் எதிர்பார்க்கிறோம். இப்படி நடந்துடக்கூடாது, நான் அங்க தோத்துறக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாது, இப்படி நினைக்கிறோம். அது நம்முடைய எதிர்பார்ப்பாக மாறிவிடுகிறபடினால அந்த முடியாது, கூடாது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மனதுக்கு புரியாது. ஏதோ தோல்வி தோல்வின்றாங்களே, சரி அதுதான் அவங்களுக்கு விருப்பம் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோல்வியை பரிசளித்திருது. மனிதர்களுடைய முக்கியமான பிரச்சனையே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியாதது, தெளிவில்லாதது. எதை நோக்கி நம்ம பயணம் பண்றோம் அப்படின்றதே நமக்கு தெளிவா இல்லை. நாம எங்க போகணுன்றத முடிவு பண்ணாத வரைக்கும் இப்ப இருக்கிற இடத்த விட்டு நகரவே மாட்டோம். அதனாலதான் ஒரு கோல், ஒரு விஷன், ஒரு ட்ரீம் நமக்கு அவசியப்படுகிறது. ஒரு லட்சியம், ஒரு கனவு, ஒரு இலக்கு நமக்கு அவசியப்படுகிறது. இந்த வாழ்க்கைய அது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்காம எப்படி இருக்க முடியுமோ அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு கற்பனை சக்தி என்று ஒன்று இருக்கிறது. எப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியும் அல்லது இருக்க விரும்புகிறோம் என்பதை நம்ம கனவாக பார்க்க ஆரம்பிக்கணும். நீதிமான் விரும்புகிற காரியம்தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. எங்க தரிசனம் இல்லையோ அங்க ஜனங்க சீர்கிட்டு போறாங்க அல்லது அழிஞ்சு போறாங்க. நிறைய பேர் ஏன் லட்சியங்கள் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னா, அதை அடைய முடியாம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். வாழ்க்கையில லட்சியங்களை அடைய முடியாம தோத்து போறது ஒரு பெரிய அசிங்கம் இல்லை. ஆனா அடையிறதுக்கு லட்சியமே இல்லாம இருக்கிறது தான் ஒரு அசிங்கம். லட்சியத்தை அடையாம போறது ஒரு அவமானம் இல்லை, எந்த லட்சியமே இல்லாம இருக்கிறது தான் பெரிய அவமானம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படினால உங்களுக்கு வருகிற ஆசைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன விருப்பங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளாதீங்க. அந்த விருப்பங்களுக்குள்ளதான் உங்க வாழ்க்கைக்கான விதைகள் இருக்குது, உங்க வாழ்க்கைக்கான ஐடியாஸ் இருக்குது. மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தில் யோசனைகள் தங்கி இருக்கும், புத்திமானோ அதை மொண்டு கொள்வான் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. யோசனைகள் தான் நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து வருது. கடவுள் பணம் தர்றதில்ல, ஆனா யோசனைகளை தருகிறார். அதுதான் ஐடியாஸ்ன்னு சொல்றோம். இந்த ஐடியா நமக்குள்ள ஒரு வெளிச்சம் மாதிரி வரும்பொழுது அது விருப்பமாக மாறுகிறது, அந்த விருப்பம் ஜபமாக மாறுகிறது, அந்த ஜபம் தரிசனமாக மாறுகிறது. அதனாலதான் தேவனே செயல்படும் பொழுது அவர் முதலாவது விருப்பத்தை தருகிறார், பின்பு செய்கையை செய்கிறார். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். ஆகவே உங்கள் விருப்பங்களை எல்லாவற்றையும் எழுத கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கனவுகளை, நீங்கள் அடைய விரும்புகிற வாழ்க்கைய எப்படி கற்பனை செய்றீங்களோ அதை அப்படியே ஒரு பேப்பர்ல உங்களால் எழுத முடிஞ்சா சீக்கிரத்தில் நீங்க அதை அடைஞ்சிட முடியும். ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஷீட் அப்படின்றது ஒன்று தேவை. அந்த ட்ரீம் ஷீட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். முதலாவது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யுங்கள். டிசைட் வாட் யூ வாண்ட். இரண்டாவது, அதை எழுதுங்கள். ரைட் இட் டவுன். மூன்றாவது, அதை 3 முறை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள், சத்தமாக வாசியுங்க. ரீட் இட் 3 times a day. நான்காவது, மிக முக்கியமானது, அதை அடைவதற்கான தேதியையும் மாதத்தையும் வருஷத்தையும் குறிப்பிடுங்கள். தேதி, மாதம், வருஷம் என்று சொல்லி அதை அடைவதற்கான கால அளவை நிர்ணயியுங்கள். கால அளவு நிர்ணயிக்காத வரைக்கும் அது வெறும் ஒரு கனவாக இருக்கும். காற்று வேகமா அடிச்சதுன்னா கலைஞ்சு போற மேகமா மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எழுதிட்டீங்கன்னா அது இப்பொழுது கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சு, அது ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை அடைவதற்கான ஆசை நம்மை விட்டு அகலாமல் இருக்கும். ஐந்தாவது, அதை குறித்து அடிக்கடி யோசியுங்க. திங்க் இட் ஆஃபன். அடிக்கடி அதை குறித்து நினைத்து பாருங்கள். ஆறாவது, ட்ரீம் அண்ட் இமேஜின். அதை கற்பனை செஞ்சு பாருங்க. அதை அடைஞ்சா உங்க கூட யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருப்பா, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா யாருக்கெல்லாம் அது பயனுள்ளதா இருக்கும், இப்படியெல்லாம் யோசிங்க. ஏழாவது, டெவலப் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன். வெறும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா வானத்திலேருந்து அது பொத்துன்னு வந்துட போறதில்ல.
அதை அடைவதற்கான திட்டமிடுதல் நமக்கு அவசியம். ஒரு பெரிய பிளானை நீங்கள் ரெடி பண்ணணும். ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அது ஒரு மேஸ் மாதிரி இருந்தால் அதனுடைய வழி எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது போல உங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷனை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். 8வது, அந்த இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடிய 3 காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் 3 காரியங்களை அந்த இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடிய காரியங்களாக நீங்கள் செய்ய வேண்டும். Do 3 things every day toward the goal. எப்பொழுதும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற சாதகமான மனநிலையோடு கூட இருங்க. ஸ்டே பாசிட்டிவ். ஒருவேளை நீங்க விரும்புகிறதையே வேற ஒருத்தர் அடைஞ்சிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமானா அவருடைய வாழ்க்கை குறித்து வாசிங்க, அவருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவருடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி எங்க அடைஞ்சாருன்றத பாருங்க, அவர் எங்க தவறு செய்தார்ன்றதை கண்டுபிடிங்க, எதை செஞ்சா அவருக்கு கிளிக் ஆச்சுன்றதை பாருங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா உங்க கனவை அடைய முடியும். இறுதியாக, அடைந்து விட்டது போல நடந்து கொள்ளுங்கள், சீக்கிரத்திலே அதை அடைந்து விடுவீர்கள்.